ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். என்னடா இது ஆரம்பமே சும்மா காஜுமா கலர்ஃபுல்லாக உட்காந்துருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? காஜுமா மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லைங்க. இந்த வீடியோ முழுக்கவே கலர்ஃபுல்லாக கலக்கலாக இருக்க போது நாம் பல பேர் பல ஹீரோயின்ஸை பார்த்து பாத்ரூமுக்குள்ளே தம்பியை கதற விட்டுருப்போம், செதற விட்டுருப்போம். அப்படிப்பட்ட ஹீரோயின்ஸ் கொடுத்த தரமான தரிசனத்தை தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் தம்பியை பார்த்து பதனமாக அடித்து விடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு தரிசனம் தாறுமாறாக இருக்க போகுது. ஆர்த்தி ஆரம்பமே அரேபியன் குதிரையில் வந்து நிற்கிது அப்படின்னு உங்கள் மைண்டில் நினைக்கிறது கரெக்ட் தான். நம்ம அனுஷ்கா செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு வந்து நிற்கிது. பார்த்தீங்கன்னா பாவாடை தாவணியில் பளபளன்னு நிற்கிறிய செல்லக்குட்டி, என்ன பண்ண போகிற அப்படின்னு பார்த்தா செல்லம் டக்குன்னு இடுப்பில் சொருகி இருக்க காசு எடுக்குது. ஆனால் காசை பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் செல்லத்தோட அந்த உளுந்த வடை சும்மா கும்முன்னு இருக்குது. அட, உளுந்த வடை துப்புள் மட்டுமா கும்முன்னு இருக்குது. செல்லத்தோட உதட பாருங்கள், சும்மா வரி வரின்னு அப்படியே ஆரஞ்சு பழத்தை உரிச்சு வச்ச மாதிரி இருக்குது. செல்லக்குட்டியோட உதடு மட்டுமா நல்லா இருக்குது. அப்படியே பேக்கில் திரும்பினா பளபளன்னு இருக்க முதுகும் வேறு லெவலில் இருக்குது. மொத்தத்தில் அரேபியன் குதிரை தாயா. வின்டேஜ் நயன்தாராவை பார்த்தாலே நம்ம பசங்களை வளர்த்து போயிடுவாங்க. ஏன்னா செல்லம் அந்தளவுக்கு தாறுமாற தரிசனம் கொடுக்கும். ஆமாங்க, செல்லம் குட்டி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கும்முன்னு காட்டுறது எல்லாமே நம்ம ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோவில் அப்படி என்ன காட்டப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே காட்டப்போகுது. ஸோ இந்த வீடியோவில் அதிகமாக நம்ம நயன்தாராவை பற்றி தான் பார்க்க போகிறோம். செல்லத்தோட அந்த ஜிலேபி உதட பார்க்குறதா இல்லை கும்முன்னு ஆஹா தொடக்கறியை பாடுறா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தொடையழகை பார்த்து ரசிக்கிறதா. மொத்தத்தில் இந்த வீடியோ முழுக்க நயன் செல்லத்தோட தரிசனம் தாறுமாறாக இருக்க போகுது. ஆத்தி இவன் இருக்க வெறிய பார்த்தா நம்மளை அன்னைக்கு பிரித்து மயப்போகிறான் போலையே அப்படின்னு நயன்தாரா பதட்டப்படுறது கரெக்டு தான். ஏன்னா செல்லத்தோட ஃபேஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம். செல்லத்தோட மூஞ்சியை பார்த்தாலே மூடு முட்டிக்கிட்டு வருது அப்படின்னு பல ரசிகர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாங்க, நீங்களே பாருங்கள். செல்லத்தோட அந்த மூக்கை பார்க்குறதா இல்லை அதுக்கு கீழே இருக்க முந்திரி கேக்கு மாதிரி இருக்க அந்த உதட்டை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அடடா, கழுத்து கீழே எம்மா பெரிய ஸ்பீடு பிரேக்கரா எப்பா அப்படின்னு சொல்லி செல்லத்தோட மாம்பழத்துக்குன்னே ஒரு தனி மவுஸ் இருக்குது. வின்டேஜ் நயன்தாரா தான் அப்படி அப்படின்னு பார்த்தா அட இப்போ நயன் மம்மி எனக்கு பிறகும் சும்மா டம்மி மாதிரி இல்லைங்க, பயங்கரமாக தான் இருக்குது. செல்லத்தோட மூக்கு எப்போவுமே ஸ்பெஷல் தான். அட, மூக்கையே இவன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, செல்ல மேக்கப் போடும்போது பாருங்கள் லிப்ஸை பார்க்குறதா மூக்கை பார்க்குறதா அப்படின்னு சொல்லி பல பேருக்கு டவுட்டே வந்துடும். அந்தளவுக்கு நயனோட தரிசனம். வானம் படத்தில் வர்ற அனுஷ்காவை பார்த்து வாயில் வாட்டர் ஃபால்ஸ் விட்ட ரசிகர்கள் ஏறாலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செல்லம் சும்மா இந்த படத்தில் செம்மையாக இருக்கும். ஆமாங்க, செல்லத்தோட உதட பாருங்கள், அந்த உதடு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எக்கச்சக்கம். அந்தளவுக்கு செல்லத்தோட உதடு கோவப்பழத்தை அப்படியே உரித்து உதட்டில் தடவி விட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆஹா, இந்த உதடு கிடைச்சா போதும் கவ்வி இழுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பல பேர் கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டுமா, இந்த படத்தில் நிறைய சீனில் செல்லம் தன்னோட அழகான மாம்பழங்களையும் ரசிகர்களுக்கு எடுப்பாக காட்டியிருக்கோம். மொத்தத்தில் இந்த படத்தில் அனுஷ்கா வந்தாலே அப்படியே தேட்டரில் நம்ம பசங்க சில்லறையை செதற விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு அனுஷ்காவுக்கு ரசிகர்கள் பட்டாலும் ஏறாலாம். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம செல்லக்குட்டி பூஜா ஹெக்டே. படத்தில் வர்ற சீன்ஸ்லாம் அடக்கி வாசிக்கிற செல்லக்குட்டி பாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்ப ஆரம்பிச்சிடும். செல்லத்தை பார்த்தாலே போதும் தம்பிக்கு அன்னைக்கு கட்டாயம் நம்ம பசங்க பூஜையை போடவே ஆரம்பிச்சிருவாங்க. அந்தளவுக்கு செல்லம் தாறுமாற தரிசனம் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட அந்த க்யூட்டான லிப்ஸை பார்க்குறதா இல்லை செம்மையான தொப்பில் பார்க்குறதா. ஆஹா, இதில் செல்லம் வேறு பாவாடையை மேலே தூக்கி தூக்கி என் தொடையையும் பாருங்கள் அப்படின்னு காட்டுது. வின்டேஜ் நயன்தாராவோட குழுக்களுக்கு பக்கத்தில் யாருமே வர முடியாது. அந்தளவுக்கு குலுக்குன்னு குலுக்கி விடும். இதை பார்த்து நம்ம பசங்களும் சும்மா இல்லாமல் பல பேர் தம்பியை பிடிச்சி குலுக்குன்னு குலுக்கி விட்டு வெறி ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு செல்லக்குட்டி பழைய படங்களில் தாறுமாற தரிசனம் கொடுத்துருக்கு. இப்போ தெரியுதா ஏன்டா நயன்தாராவுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை இன்னமும் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். சாங் முழுக்க செல்லக்குட்டி தரமாக தன்னோட மாம்பழத்தை காட்டுறதா இல்லை தொப்புளை காட்டுறதா எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கன்னு காட்டுது. அடுத்து இந்த கிளிப்பிங்கில் செல்லக்குட்டி தயிர் கடையிற அந்த மூமெண்ட்டை தான் பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு மேலே எப்படிங்க நான் தயிர் கடையிறதை காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி லைட்டாக குலுக்குனாலும் நல்லாவே நம்ம ரசிகர்களுக்கு குலுங்கி இருக்கும் போல். அந்தளவுக்கு சும்மா தாறுமாற ஆஹா, அந்த உதட பாடுற அந்த உதட்டு மேலே அந்த நாக்கை வச்சு செல்லக்குட்டி கொடுக்குற அந்த மூமெண்ட்டும் கையை மேலே தூக்கி பலன்னு அக்கில் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, இந்த அக்கில் வேர்வை வாசம் மட்டும் நம்ம மூக்கை வச்சு மோந்து பார்த்தா அவ்வளோதான், நம்ம பசங்க ஒரு வாரத்துக்கு எந்திரிக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு செல்லத்தோட அக்கில் வியர்வை வாசம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ இருக்க காஜு மம்மியை பார்த்தாலே நம்ம பசங்க பல பேருக்கு கஞ்சி வந்துடுது. ஆனால் பழைய வின்டேஜ் காஜுவையும் பாருங்கள், செல்லம் சும்மா தாறுமாற தன்னோட தொப்புள் தரிசனத்தை காட்டியே நம்ம ரசிகர்களோட கிறக்கத்தை கூட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
டிக்கிராணி அப்படின்ற பட்டம் கீர்த்தி சுரேஷ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம செல்லக்குட்டி கேத்தரின் தெரசா தான் வச்சுருந்துச்சு. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட பின்னழகு எடுப்பாக இருக்குது. அவ்வளவு எல்லா நடிகைக்கும் ஃப்ரண்ட்டை காட்டிட்டு தான் பேக்கை காட்டுவாங்க. ஆனால் கீர்த்தி சுரேஷ் வந்தாலே எல்லா கேமராமேனும் பேக்கை காட்டிட்டு தான் ஃப்ரண்ட்டை காட்டுறாங்க. பேக்கை பார்த்தாலே நம்ம பசங்க ஆஹா டிக்கியை பார்த்தே கண்டுபிடிச்சிடுறாங்க, இது கீர்த்தி சுரேஷ் தான். கீர்த்தி மாமியோட கிளுகிளுப்பான இந்த தரிசனத்தை பார்த்து பல பேர் தெலுங்கு சினிமாவில் இன்னமும் விட மாட்டேங்கிறாங்க செல்லக்குட்டியை. அந்தளவுக்கு தமிழில் கிள்ளி கொடுத்த நம்ம செல்லக்குட்டி தெலுங்கு ரசிகர்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கு அப்படின்னு இயக்கப்பட்டா பாலிவுட்டில் ஹிந்தி ரசிகர்களுக்கு அப்படியே கொடுத்துருச்சு செல்லக்குட்டி. ஆமாங்க, உரிச்ச கோழி மாதிரி இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிக்கிற செல்லக்குட்டி, அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாத்தையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஹா, தொடையை பார்க்குறதா இல்லை தூக்கலாக இருக்க மாம்பழத்தை பார்க்குறதா, எதை பார்க்குறது? கீர்த்தி மாமி அங்கே போய் தான் காட்டுது, நான் இங்கேயே காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி மாமி தமிழ் சினிமாவில் இருக்க ரசிகர்களுக்கு தாராளமாக காட்டியிருக்கு. ஆமாங்க, செல்லம் இப்படி பறந்து விரிஞ்ச வயிறை காட்டி அதில் அதுவும் கும்முன்னு இருக்குது அந்த உளுந்தோட தொப்பில் காட்டியிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. எல்லாத்தையும் காட்டுறேன் இந்த ஒரே கிளிப்பிங்கில் அப்படின்னு சொல்லி கையை மேலே தூக்கி தன்னோட கொழு கொழுன்னு இருக்க அக்கிலையும் காட்டிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டி. அக்கில் பார்த்தாச்சு, அடுத்து என்னோடய லிப்ஸை பாருங்கள், இந்த லிப்ஸை பார்த்தா கடித்து கவ்வணும் அப்படின்ற ஆசை உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி. அடுத்து நம்ம ஹன்சிகா செல்லக்குட்டி. ஒரு காலத்தில் மைதா மாவையே மொத்தமாக குத்தகைக்கு எடுத்து வச்சுருந்தது இந்த செல்லக்குட்டி தான். சின்ன குஷ்பு அப்படின்ற பட்டம் யாரும் சும்மா கொடுத்துருவாங்களா என்ன? அந்தளவுக்கு சும்மா செம்மையாக இருக்கும். நம்ம ஹன்சிகா மோத்வானி ஸ்க்ரீனில் பார்த்தாலே பிரம்மாண்டமாக தெரியும். ஏன்னா செல்லத்துக்கு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கும். இப்போ தான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட மாம்பழத்தோட சைஸை சிறுசாக்கிருச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் செல்லத்தோட மாம்பழத்துக்குன்னு ஒரு தனி மவுஸ் இருந்தது. உண்மை உண்மை உண்மை. 6 அடி உயரத்தில் ஒரு அரேபியன் குதிரை உங்களை நோக்கி வந்தால் அதில் ஏறி சவாரி செய்யணும் அப்படின்ற ஆசை வரத்தான் செய்யும். அந்தளவுக்கு சும்மா ரசிகர்கள் எல்லாத்தையும் இயக்கப்பட்ட வச்ச குதிரை அப்படின்னு பார்த்தா அது அனுஷ்கா செட்டி தான். நீங்களே பாருங்கள், எந்த காஸ்டியூமில் வந்தாலும் செல்லக்குட்டியோட தரிசனத்தை பார்த்தா அன்னைக்கு தம்பிக்கு தாறுமாறான வேலை கட்டாயம் இருக்கும். அந்தளவுக்கு செல்லம் க்ளோஸ்அப்பில் லிப்ஸை காட்டினா போதும், இது ஒன்றுக்கே நாங்கள் ஃப்ளாட்டுங்க. பச்சை கலர் காஸ்டியூமில் வந்து பல பேரை பற்றிக்க வச்ச ஒரு மூமெண்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. எல்லோரும் கொசு வளைக்கல தொப்பில் தான் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. செல்லக்குட்டி 2 முயலையே ஒழிச்சு வச்சுருக்கு. அந்தளவுக்கு வளைக்கல இந்த முயல் 2 மாட்டிக்கிட்டு படுற பாட பாருங்கள். அதுவும் பிங்க் கலரு உள்ளாடையை போட்டுக்கிட்டு இப்படி உற்சாகமாக செல்லம் குலுக்கி ஆட்டும்போது ஆஹா எதை பார்க்குறது எதை விட்றது அப்படின்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாருங்கள், அடுத்து ஒரு க்ரீன் கலர் காஸ்டியூமில் வந்து இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கும்முனி என்னோட உளுந்த வடை தொப்புலையே அந்த கொசு வலைக்கில் ஒழிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கு. நைன் செல்லத்தை பார்த்தாலே தம்பி தானாக படம் எடுத்து ஆட ஆரம்பிச்சிருவான். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சம்மு ஒரு காலத்தில் வின்டேஜில் கும்முன்னு தான் இருந்துச்சு. இப்போ தான் செல்லக்குட்டி வெயிட் லாஸ் பண்ணி குறைஞ்சி போச்சு. பழைய சம்முவை பார்த்தா பல பேர் அடடா கும்முன்னு இருக்கே, இந்த மெத்தை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு செல்லத்தோட உதடு மட்டும் 1.5 கிலோ இருக்கும். இந்த உதடை கடிச்சு இழுத்தாலே போதுமே, ஒரு நாளைக்கு பசிக்கவே பசிக்காதே, அந்தளவுக்கு ஜூஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் செல்லத்தோட உதடை பார்த்துக்கிட்டே ஒரு நாளை ஓட்டிடுவாங்க. உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது, செல்லத்தோட உதடு செம்மையாக இருக்கும், செம்ம ஜூஸியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அதுக்காகவே இந்த கிளிப்பிங்ஸு. செல்லம் அப்படியே கரும்பை கடிக்கும்போது செல்லத்தோட உதடை கடிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்கும் வரும். அதை பார்த்தாலே தெரியுது. நண்பர்களே, உதடு மட்டுமா சூப்பராக இருக்குது, செல்லத்தோட தொப்பில் பாருங்கள் சும்மா கும்முன்னு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குனிஞ்சு அப்படி துவைக்கும் போது கும்முன்னு தெரிகிற காய் வேறு லெவலில் இருக்குது. அடுத்து இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா குட்டியாக மாம்பழம் இருந்தாலும் செல்லத்தோட தர்பூசணி தரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லம் அப்படி திரும்பி ஆடும்போது செல்லத்தோட தர்பூசணி சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த தொப்புளில் ஸ்ட்ரா போட்டே ஜூஸை உரியலாம் போலையா, அந்தளவுக்கு செல்லத்தோட தொப்புள் செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செல்லம் இப்படி தரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டே இப்படி குலுங்குன்னு குலுக்கிக்கிட்டு இருக்கும்போது எதை பார்க்குறது எதை விடுறதுன்னு தெரில. சாங்குன்னு வந்துட்டாலே காஜல் செல்லம் மாறாப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி விட்டு சும்மா தன்னோட தொப்பில் மஜாவாக காட்டி ரசிகர்களை வெறியேற்றி விடுறதே வேலையாக போச்சு. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட தொப்பில் பார்த்தோன்னே தம்பியை எடுத்து அப்படியே அந்த கடப்பாறையை உள்ளே விட்டு ஒரு ஆட்டணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே வரும். அடுத்து நயன்தாரா தாங்க. மில்க் ஷேக் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நயன்தாரா ஷேக். ஏன்னா இந்த பாட்டு முழுக்க செல்லம் எவ்வளோ குலுக்க முடியுமோ அம்பட்டு குலுக்கியிருக்கோம். முன்னாடி காயம் மட்டும் இல்லைங்க, பின்னாடி தர்பூசணியையும் தரமாக குலுக்கியிருக்கோம். இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா செல்லத்தோட குட்டி மாம்பழத்தையும் பார்த்துக்கலாம், தரமாக தர்பூசணியும் பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே தொப்புள் தரிசனத்தையும் காட்டியிருக்கு.
இந்த வீடியோவே முடிய போது இன்னும் என்ன காட்டலையா அப்படின்னு சொல்லி செல்லம் த்ரிஷா மாமி கும்முன்னு சுகர் பேபி பாட்டில் காட்டின இந்த தரிசனத்தை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நண்பர்களே. அடுத்து இந்த பேட்டி முழுக்க செல்லம் பானிபூரி சாப்பிட்டுக்கிட்டே பேசுது. ஆனால் எங்களுக்கு பானிபூரி வேணாம், அங்கே தெரியுதே 2 பெரிய பூரி அதான் வேணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் கேட்பாங்க. ஏன்னா செல்லத்தோட மாம்பழத்தை பாருங்கள், மாம்பழத்து மேலே ஒரு அழகான மச்சம் இருக்குது. அந்த மச்சத்தை பார்த்தோன்னே பல பேர் அன்னைக்கு கட்டாயமாக உச்சமே அடைஞ்சிருவாங்க. இப்படி தரமான தரிசனம் இந்த வீடியோ முழுக்க பார்த்து கட்டாயமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோவில் எந்த ஹீரோயின் கொடுத்த தரிசனம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.